வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். குரூப் டியோட எக்ஸாம் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ என்ன பண்ண போறோம்னா 28th நவம்பர் செகண்ட் ஷிஃப்ட்ல கரண்ட் அஃபேர் பிளஸ் சயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ கரண்ட் அஃபேரும் சயின்ஸும் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, எந்த பேட்டர்ன் ஓரியன்டா கொஸ்டின் எடுத்திருக்கான்னு சொல்லி வந்து ஒவ்வொன்றா செக் பண்ணலாம். இப்போ முதல் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் 2025 எந்த கண்ட்ரி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து கரண்ட் அஃபேர் தான். ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ல எப்படி லேர்ன் பண்ணிருப்போம்னா வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட்டோட இந்தியா எந்த ரேங்க், இதை நம்ம மேஜரா என்ன பண்ணுவோம்னா ஐடென்டிஃபை பண்ணி வந்து லேர்ன் பண்ணுவோம். ஸோ இந்தியாவோட ரேங்க் வந்து 118வது. கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா டாப் கேட்டிருக்காங்க ஃபின்லாந்து. ஆக்சுவலி என்னன்னா இது எக்ஸாம்ல கேட்கும் போது சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிருப்பீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்ல வருதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஹாப்பினஸ் ரிப்போர்ட் நம்ம நிறைய ரிப்போர்ட்ல பார்க்கும்போது யூரோப் கண்ட்ரி தான். ஸோ யூரோப் தான் என்னன்னா நம்பர் ஒன்ல இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம யூரோப் நோக்கி வந்து பார்ப்போம். ஆனால் ஆப்ஷன் வந்து பாருங்களேன், 4 ஆப்ஷனுமே என்னன்னா யூரோப் ஓரியன்டா தான் இருக்கு. அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது என்ன, இது எலிமினேஷன் பண்ணி கூட நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. கரெக்டா தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும்னா கை வைக்க முடியும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பின்லாண்டு. ஆக்சுவலி என்னன்னா கொஸ்டின் ரொம்ப டெப்தா போறாங்க, கரண்ட் அஃபேருமே டெப்தா போயிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் வந்து சொல்றேன். அடுத்து வாங்க. அடுத்து என்ன கொஸ்டின்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 52nd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாரு அப்படின்னு கேட்டிருக்குங்க. இந்த கொஸ்டின்ஸ் நீங்க மிஸ்டேக்கே பண்ணிருக்க மாட்டீங்க. ஈவன் உங்களுக்குமே அப்கமிங் டேஸ்ல இருக்கிற கேண்டிடேட்டுக்குமே இந்த கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா 52nd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாருன்னா பூஷன் ராமகிருஷ்ணா கவாய். ஸோ பூஷன் ராமகிருஷ்ணா கவாய் இவரா வந்து 52வது வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அதை வச்சு பார்க்கும்போது இது ஈஸியா என்ன பண்ணலாம் ஆன்சர் எடுக்கலாம். ஸோ இந்த கரண்ட் அஃபேர், இந்த மாதிரி சில கரண்ட் அஃபேர் வந்து ஈஸியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதை என்ன பண்ணிடாதீங்க, மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா கரண்ட் அஃபேர் கொஞ்சம் நமக்கு தெரியாத கொஸ்டின்ஸ் இருந்தா ஸ்கிப் பண்ணலாம். பட் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் இருக்கு அதுலயே நான் வந்து ஸ்கிப் பண்றேன் இல்ல வந்து தப்பா ஆன்சர் பண்றேன்னு வச்சுக்கல, நம்மளுக்கு ஆல்ரெடி வர மார்க்கை விட ரொம்ப கம்மியா போயிடும். ஏன்னா கட் ஆஃப் வந்து வைப்பாங்க, அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணணும். அதான் அந்த எக்ஸாமோட வந்து மோட்டிவ். அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி, அடுத்து வாங்களேன். அடுத்து சொல்லியிருக்காங்க 21st April 2025 at Madrid which team win the Laureus World Team of the Year. அதாவது வந்து இந்தியா லெவல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் அவார்டு தான் மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா அவார்டு, அர்ஜுனா அவார்டு, துரோணாச்சாரி அவார்டு இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. வேர்ல்ட்ல அந்த மாதிரி வந்து அவார்டு கொடுக்குறாங்க. அதுல எது வந்து வேர்ல்டு பெஸ்ட் டீம், அது வந்து என்ன ஸ்போர்ட்ஸ் வேணா இருக்கலாம், அது பெஸ்ட் டீமா வந்து கன்சிடர் பண்ணது எது அப்படின்னு கேக்குறாங்க. இங்க பாருங்களேன், ஏப்ரல்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க கரண்ட் அஃபேர்ல கொஸ்டின்ஸ் பிக் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும், ஏப்ரலோட கரண்ட் அஃபேர் பர்டிகுலரா சொல்ல போனா ஸ்போர்ட்ஸ். ஸோ ஸ்போர்ட்ஸோட கரண்ட் அஃபேர் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, ஸோ லாரியஸோட வந்து ஸ்போர்ட்ஸ் அவார்ட் நிறைய இதுல கொடுத்துருப்பாங்க. இதுல வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ்மேன் ஆஃப் த இயர் யாரு கொடுத்துருப்பாங்கன்னா அர்மன் வந்து டுப்லாண்டிஸ். ஸோ இவர் வந்து அத்லெட்டிக்ஸ் ஸ்வீடனை வந்து சேர்ந்தவர். அடுத்து ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் த இயர் சிமோன் பைல்ஸ். ஸோ சிமோன் சைமன் வந்து பைல்ஸ் ஜிம்னாட்டிக்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. வேர்ல்டு டீம் ஆஃப் த இயர் ரியல் மேட்ரிட் ஃபுட்பால் டீம். அதுதான் இங்கேயும் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ ரியல் மேட்ரிட் ஃபுட்பால் டீம் தான் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த வேர்ல்டு டீம் ஆஃப் த இயருக்கான அவார்டை வந்து வாங்கியிருப்பாங்க. அதோட சேர்த்து ஸ்போர்ட்டிங் ஐக்கான் அவார்டு யாருன்னா ரஃபேல் நடால். இவர் வந்து ரீசெண்டா வந்து ரிட்டையர் பண்ணியிருப்பாரு டென்னிஸ்ல இருந்து, அதனால கொடுத்துருக்காங்க. அடுத்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து கெல்லி ஸ்லேட்டர். ஸோ கெல்லி ஸ்லேட்டர் வந்து சர்ஃபிங் யூஎஸ்ஏ சம்மந்தப்பட்டவர், உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை ஞாபகத்தில் வச்சுக்கேன். சம்டைம்ஸ் என்னன்னா அப்கமிங்லே கேட்கலாம். ஸோ அப்போ இதை வச்சு பார்க்கும்போது கொஸ்டின் ஆன்சர் ரியல் மேட்ரிட். எடுத்துவாங்க. ஆஃப்டர் ஆபரேஷன் சிந்தூர் இன் 2025, மூவ்மெண்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வாஸ் சஸ்பெண்டட் அலாங் வித் விச் பார்டர். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இருக்கிற பார்டர் லைனை நம்ம என்ன பேர் சொல்லணும், லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லைன் ஆஃப் கண்ட்ரோல் அதாவது என்ன, பிஓகே இருக்கிற பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அந்த பகுதியை வந்து நம்ம என்னன்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த ஆபரேஷன் சிந்தூர் நடந்ததுக்கு அப்புறம் என்னன்னா அங்க மூவ்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க ரெண்டு சைடுமே. இதுவும் நடந்திருக்கும். பிளஸ் இது இல்லாம என்னன்னா அந்த ஆபரேஷன் சிந்தூர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நிறைய ட்ரீட்டியை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க ரெண்டு நாடுமே. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வந்து இந்தியா வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது என்ன, இண்டஸ் ரிவரோட அந்த கொள்ளளவு எவ்வளவு போகணும்னு சொல்லி வந்து மென்ஷன் ஆயிருக்கும் இந்த ட்ரீட்டில, அதை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா. அதே மாதிரி ஷிம்லா அக்ரிமெண்ட் வந்துன்னா பாகிஸ்தான் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது ரெண்டும் வந்து நடந்திருக்கும். இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர் இருந்தது தான். ஸோ அது அப்படியே வந்து கனெக்டடா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால ஒரு லைன் ஆஃப் கண்ட்ரோல் தான் வரும். எடுத்துவாங்க. In 2025, on which date was
வேர்ல்டு ஹிந்தி டே செலிப்ரேட்டட் இருக்கா. இது இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து எவ்ரி மந்த் இருக்கும் பாத்தீங்களா, அதுல இருந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. தெரிஞ்சுக்கிற வேண்டியது வேர்ல்டு ஹிந்தி டே வந்து 10th ஜனவரி வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அதே நேஷனல் ஹிந்தி டே வந்து 14th செப்டம்பர். நீங்க இந்த செப்டம்பர் மாசம் பார்த்தா தெரியும், நிறைய நியூஸ்ல என்னன்னா இந்த ஹிந்தி ரிலேட்டடா வந்து நிறைய மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ரீசன் வந்து நேஷனல் ஹிந்தி டே சொல்லும் போது ஏதாவது ஒரு மினிஸ்டர் என்ன பார்த்திருப்பாங்க, ஹிந்தி ஃபுல்லாவே வந்து எல்லா எல்லா மாநிலமும் பேசணும், அதுக்கான வந்து ஸ்டெப் எடுங்க அந்த மாதிரிலாம் வந்து சொல்றதுனால சில கான்ட்ரவர்ஷியல் போயிட்டு இருக்கும். இப்போ எப்படி ஞாபகத்தை வச்சுனா வேர்ல்டு ஹிந்தி டே 10th ஜனவரினா 9th ஜனவரி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்தியன் டயஸ்போரோட கான்ட்ரிபியூஷனை வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி இந்த 9th ஜனவரிலாம் என்ன அப்படின்னா, காந்தி ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வருவாரு, இந்தியாவுக்கு வந்து இந்தியாவோட மூவ்மெண்ட் நேஷனல் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாரு. மிச்சதெல்லாமே நமக்கு ஹிஸ்டரி தெரியும், கனெக்ட் பண்ணலாம். அப்ப அந்த அதுக்கு அடுத்த நாள் 9th ஜனவரி அடுத்த நாள் தான் என்ன பண்றாங்கன்னா வேர்ல்டு ஹிந்தி டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஜஸ்ட் ஆத்து வச்சுக்கோங்க. 10th ஜனவரி இது வந்து என்னன்னா எக்ஸாம்ல உங்களுக்கு வந்து அந்த டைம்ல ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா இது வந்து ஆன்சர் பண்ணலாம், இல்லையா ஸ்கிப் பண்றதான் வழி. ஏன்னா தேவையில்லாம கை வச்சு வந்து நைட்டுக்கு போக கூடாதுல்ல, அதனாலதான். அடுத்து வாங்க. By the end of 2025, RBI has directed bank to migrate and connect with which domain அப்படின்னு இருக்கா. அது ஒண்ணும் கிடையாது. ஆர்பிஐ வந்து நிறைய ஸ்டெப் எடுத்திருப்பாங்க. எதுக்காகனா நிறைய சைபர் ஃப்ராட் வருது, அதை தடுக்கிறதுக்காக டிஜிட்டல் பேங்கிங்கை வந்து ரொம்ப செக்யூரா வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பானா bank.in அப்படின்னு சொல்லி என்னன்னா இருக்கிற எல்லா பேங்கும் இந்த டொமைனுக்கு சேஞ்ச் பண்ணுங்க. அது ஒன்றும் கிடையாது. ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த வெப்சைட்டோட எண்ட்ல பாருங்களேன் .com இருக்கா, இங்கேயும் .com இருக்கா, இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ல .in அப்படின்னு இருக்கும். இன் மீன்ஸ் வந்து இந்தியாவில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா அந்த வெப்சைட் வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி மாத்துங்க அப்படின்னு யாரும் சொல்லியிருப்பாங்க, ஆர்பிஐ எல்லா பேங்க்குமே சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து நியூஸ்ல இருந்தது, அதை வச்சு கேட்டிருக்கேங்க. அப்போ bank.in தான். இது என்னன்னா ஏப்ரல்ல வந்து இருந்திருக்கு. அப்ப ஏப்ரல் கரண்ட் அஃபேர் இம்பார்ட்டன்ட் எதுக்கு குரூப் டி எக்ஸாம். அடுத்து வாங்க. ரீசன்ட்லி crore of rupee in assets and cash were seized in கர்நாடகா primarily which agency. அதாவது கர்நாடகாவில் வந்து ஒரு ரைடு போயிருக்கும், அந்த ரைட்ல நிறைய அமௌண்ட் வந்து மாட்டிருக்கும். நிறைய நியூஸ் சேனலுமே மென்ஷன் ஆயிடுச்சு. நிறைய வந்துன்னா பொலிட்டிக்கல் பாடி வந்து இதுக்குள்ள இன்டர்லிங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு என்னன்னா கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து டவுட், இது வந்து என்ன இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரைடு எடுத்திருப்பாங்க, இடிமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ரைடு எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால என்னன்னா இது எது ரைட்டானு கிடையாது, பட் தெரிஞ்சுக்கிற வேண்டியது இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து குளோபல் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் ரிப்போர்ட் 2025ல எந்த சிட்டி இன் இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் அப் ஹப்புக்கு லீடிங்கா இருக்காங்கன்னு கேட்குறாங்களா. இது வந்து நியூஸ்ல இருந்தது தான். ஆக்சுவலி என்னன்னா பெங்களூரு தான் மொத்தமா வேர்ல்ட்ல டாப்பா இருக்க ஸ்டார்ட் அப் வந்து சிட்டி பார்க்கும்போது 14வது இடத்துல என்ன பெங்களூர் இருக்கு. இந்தியாவில் இவங்க தான் வந்து லீடிங்ல இருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது என்ன வரும்னா பெங்களூர் தான் வரும். நிறைய ஐடி கம்பெனி, நிறைய ப்ரொஃபஷனல், நிறைய வந்துன்னா ரிசர்ச் ஓரியன்ட் கம்பெனி எல்லாமே இருக்கனால இதுதான் வந்துன்னா நம்பர் 1ல இருக்கிறது. அடுத்து which major initiative has a government of India launched for 100 கோஸ்டல் ஏரியா இருக்கா ஃபிஷர்மேன் வில்லேஜ்க்காக வந்துன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஸ்டெப் எடுத்திருப்பாங்க. அந்த ஸ்கீம் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சென்டர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிளைமேட் ரெசிலியன் கோஸ்டல் ஃபிஷர்மேனுக்கான, ஸோ ஃபிஷர்மேன் வில்லேஜ் கிளைமேட் ரெசிலியன் கோஸ்டல் ஃபிஷர்மேன் வில்லேஜ் அப்படின்னு வந்து ஒரு ப்ரோக்ராம் எடுத்திருக்காங்க. அதுதான் வந்து இந்த கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதான் எப்போ வந்திருக்கு பாருங்களா, மார்ச் மாதம் வந்து நியூஸ்ல இருந்திருக்கு. அடுத்து which Indian football club won the 2025 கலிங்கா சூப்பர் கப். ஆக்சுவலி இந்த கலிங்கா சூப்பர் கப் எது ரிலேட்டட் ஆனதுன்னா ஃபுட்பால் ரிலேட்டட் ஆனது. ஃபுட்பால் ரிலேட்டடா நீங்க வந்து பாக்குறீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வருஷத்தோட 2025ஓட இந்த கப்போட வின்னர் யாருன்னா கோவா தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது என்ன அப்படின்னா எஃப்சி கோவா, ஆப்ஷன் டி தான். இதெல்லாம் கரண்ட் அஃபேர். இது பர்டிகுலர்னா ஸ்போர்ட்ஸ். அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ்ல எடுக்காங்க. கொஞ்சம் நிறைய கவனம் கொடுத்து என்ன பண்ணுங்கன்னா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து வாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா சயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் 2 resistance of 15 ohm and 5 ohm connected in series across potential difference of 12 volt. What will be the current flowing in the circuit? ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். எலக்ட்ரிசிட்டியில் நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், ஓம்ஸ்லா. V is equal to IR அப்படின்னு தெரியுமா. இவங்க என்ன சொல்றாங்க, சீரியஸ்ல வந்து 2 ரெசிஸ்டன்ஸ். ஸோ சீரியஸ்ல வந்து நம்ம 2 ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்குறோன்னா அதோட டோட்டல் கண்டுபிடிக்க, ஆர் டோட்டல் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்னா 2 கூட்டிக்கிறோம். R1 plus R2 அப்படின்னு சொல்லுவோம். இது R1,
இது R2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப ரெண்டையும் கூட்டும் போது என்ன, இங்க ஒரு 15 5 அப்ப என்ன வரும், டோட்டல் R வந்துன்னா 20 அப்படின்னு வருமா. 20 ஓம் அப்படின்னு இருக்கட்டும். வோல்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க 12 வோல்ட், அப்படியே போட வேண்டாம். 12 வோல்டேஜ் கேட்டது வந்து கரண்ட் தான் கேட்டிருக்குங்க ஐ. அப்ப ஆர் இந்த சைடு வந்துட்டும் 20 வந்துட்டும், இடத்துல ஐன்னு இருக்கும். இதை அடிக்கும் போது 0.6 ஆம்பியர் அப்படின்னு வரும். இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தா போதும். இது எல்லாமே என்னன்னா குரூப் டில கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயருமே 2022 இதே பேட்டர்லாம் கேட்டாங்க. நான் ஒரு சீரீஸே வந்து போட்டிருந்தேன். நீங்க டைம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா 2022 என்ன பேட்டர்ன்ல வந்து குரூப் டில கேட்டாங்களோ அதை விட கொஞ்சம் ஈஸியா என்ன பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வருஷம் கேட்கறாங்க. ஸோ அதனாலதான் வந்து பார்க்கும்போது, ஏன்னா அதுல டஃபஸ்ட் பார்க்கும்போது உங்களால ஈஸியா கேட்டால் என்ன பண்ண முடியும் வச்சுக்கலாம், டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியும். அதனாலதான் இதை சொல்றேன். சரி, அடுத்து வாங்க. அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா, வேர் இஸ் அன் எலக்ட்ரான் லொகேட்டட் இன் ஆட்டம். ஒரு அணுவுல எலக்ட்ரான் எங்க இருக்கும், நம்மளுக்கு தெரியும். எலக்ட்ரான் என்ன ஆகும்னா சுத்தி வரும். பாசிட்டிவ் சார்ஜ் கொண்ட நியூக்ளியஸை சுத்தி என்னன்னா எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகி வந்துட்டு இருக்குண்டு நம்ம என்ன பண்ணிருப்போம்னா பேசிக் நம்ம லேர்ன் பண்ணிருப்போம். அதை வச்சுக்கிற என்னன்னா லாஜிக்கே எடுத்து கூட ஆன்சர் பண்ணலாம். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் நியூக்ளியஸ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் வந்து என்னன்னா எலக்ட்ரான் ஒன்று இருக்கும். அதனாலதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம், நடுவில் இருக்க சுத்தி எலக்ட்ரான் என்னன்னா சுத்தி வருது. இது பேசிக் கான்செப்ட், ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து வாங்க. வாட் இஸ் அ effective diameter of circular outline of a spherical lens? ஆக்சுவலி என்னன்னா இது லைட் கான்செப்ட். இது வந்து லைட் கான்செப்ட். லைட்ல லென்ஸ், லென்ஸ்ல என்ன அப்படின்னு பார்த்துன்னு வச்சுக்கலாம். ஸ்பெரிக்கல் லென்ஸ்னா ரெண்டா டிவைட் ஆகும். ஒன்னு கான்கேவ், இன்னொன்னு கான்வெக்ஸ். அதான் பேசிக்கா வந்து கேட்டிருக்காங்க. சில டேர்ம்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணும். அதாவது அர்பச்சர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அர்பச்சர் மீன்ஸ் என்னன்னா ஒரு லென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த லென்ஸோட கர்வோட டயமீட்டர், டயமீட்டர் என்ன, ஒரு வட்டம் இருக்கு, வட்டத்தோட டயமீட்டர்னா இதான் கம்ப்ளீட்டா வந்து டயமீட்டர். அந்த மாதிரி வந்து அந்த லென்ஸ், ஸ்பெரிக்கல் லென்ஸ்னா என்னன்னா அந்த ஸ்பெரிக்கல் மாதிரி இருக்கல, அதுல எவ்வளவு வந்து லென்ஸோட அந்த தூரம் இருக்கோ அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா அபச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் எஃபெக்டிவ் டயமீட்டர் ஆஃப் ஒரு சர்க்குலர் அவுட்லைன் ஆஃப் ஸ்பெரிக்கல் லென்ஸ் கால் என்ன அபச்சர். இதுவுமே என்னன்னா நான் லைட் கான்செப்ட்ல இருக்கும்போது, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸ் போடும்போது நான் லைட்டா வந்துன்னா சில 2 வீடியோ எடுத்திருப்பேன். அதுலயுமே மென்ஷன் பண்ணிருக்கேன். அபச்சர் லைட்டா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்ப என்னன்னா நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர்டா இருக்கீங்க, ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்து ஃபண்டமெண்டலும் நல்லா ரிவிஷன் பண்ணிருக்கீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது டக்குனா என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து வாங்க. outermost wall of a tree primary structural cell, cell wall mainly composed of which substance. இப்ப சொல்ல போனோம்னா செல்லோட சுவர் எதனால ஆனது அப்படின்னு கேக்குறாங்க. இது பயாலஜி ரைட்டா. இது பயாலஜில எந்த டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் டாபிக். செல் டாபிக் எடுத்து என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் நல்லாவே வந்து ரிவிஷன் பண்ணிக்கணும். சில கிளாஸ் எடுக்கும் போது ஸ்கூல் புக்கை பேஸா வச்சுதான் எடுத்தேன். இது எதுக்காக சொல்ல வரேன்னா ஸ்கூல் புக்ல என்ன இருக்கோ அதுதான் குரூப் டில கேட்கறாங்க. ஸோ என்னன்னா நீங்க ஸ்கூல் புக்ல ப்ரிப்பேர்டா இருக்கீங்க, ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுங்க. இல்லை என்னோட கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ்ல ஸ்லைடு கொடுத்துருப்பேன், பிடிஎஃப் கொடுத்துருப்பேன், அதை ஒரு வாட்டி என்ன பண்ணுங்க கோத்ரூ பண்ணுங்க. இப்போ செல் வால் இருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு இதுல செல் வால் ஒவ்வொரு மாதிரி ஆயிருக்கும். பிளான்டோட செல் வந்து செல்லுலோஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. மேஜரா வந்து செல்லுலோஸ் இருக்கும். பாருங்க ஃபங்கல் செல்லா எதனா சிட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. பயம் தெளிந்தட்னு அப்படியே பார்க்கும்போது கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்ப செல் வால் அவங்க கேட்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் வால் ஆஃப் ட்ரீனா பிளான்ட். அப்ப பிளான்டோட செல் வால் மெயின்லி கம்போஸ்ட் ஆஃப் என்னன்னா செல்லுலோஸ். மெயின்லி தான், ஆனா 100% இது கிடையாது. இது இல்லாமலும் என்ன நடந்துச்சு, ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின், புரோட்டீன் இதெல்லாமும் உருவாயிருக்கும். ஆனா மெயின்லி என்ன அப்படின்னா செல்லுலோஸ்னால ஆன்சர் என்ன வரும்னா சீதா வரும். அடுத்து வாங்க. அடுத்து என்னன்னா விச் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் டஸ் நாட் கண்டெயின் ஃபைனல் வெலாசிட்டி இருக்கா. இது என்ன டாபிக்னா மோஷன்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், டைப் ஆஃப் மோஷன் அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு 3 ஃபார்முலா வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இருக்கும். இது ஞாபகத்துல வச்சுங்க. ஆக்சுவலி இதை வந்து என்னன்னா ப்ரீவியஸ்லயும் கேட்டிருக்காங்க. இந்த ஒர்க்கு, எனர்ஜி, பவர் ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த 3 ஃபார்முலா மட்டும் ஞாபகத்துல வச்சுங்க. இது வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஈக்குவேஷனை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன். அதாவது v is equal to u plus 18 சொல்லுவோம். அடுத்து s equal to ut plus half at squared, அடுத்து v squared is equal to u squared plus 2as அப்படின்னு வரும். இது என்னன்னா ஏதாவது ஒரு இது கொடுத்துருப்பாங்க, எது கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏத்தாப்புல அந்த 3 ஃபார்முலா ஏதாவது ஒன்று வந்து நம்ம அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அவன் கேள்வி என்ன கேட்டிருக்கான்னு வச்சுக்கல, நம்மளுக்கு என்னன்னா ஃபைனல் வெலாசிட்டி இல்லாத ஈக்குவேஷன் எது அப்படின்னு கேட்குறாங்க. இப்ப நம்மளுக்கு என்ன தெரியும், 3 இது இருக்கா, இதுல இந்த u v a t ல இருக்கல இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது எஸ் மீன்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் ஹைட். சில இதுல கொஸ்டின்ஸ்க்கு வேரியேஷன் பொறுத்து வரும். யூ இனிஷியல் வெலாசிட்டி, வி ஃபைனல் வெலாசிட்டி, ஏ அக்சலரேஷன், டி டைம்,
ஜி வந்து கிராவிடேஷனல் வந்து அக்சலரேஷன், அதோட வேல்யூ வந்து குடுத்துருப்பாங்க. 9.8 மீட்டர் பை செகண்ட்ஸ் வரும். இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் ஃபார்முலா இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா தான் என்னன்னா, வி அப்படின்னு வந்து ஒரு இதுவே இருக்காது. ஒரு பார்ட்டே இருக்காது. ஃபர்ஸ்ட் இதுல பாருங்களேன் வி இருக்கு. தேர்ட்ல பாருங்க வி இருக்கு. நடுவுல இருக்கிற இதுல மட்டும் தான் என்ன கிடையாதுன்னா, வி கிடையாது. வி தான் என்ன ஃபைனல் வெலாசிட்டி. அப்ப ஃபைனல் வெலாசிட்டி இல்லாத ஒரு ஈக்குவேஷன் என்ன வரும்னா, 2வது தான் S ஈக்குவல் டு ut பிளஸ் ஆஃப் at ஸ்கொயர். அடுத்து which of the following substance purified by the method of distillations. ஸோ தொகுத்தல் முறையால் கீழ்க்கண்ட பொருட்கள் எது சுத்திகரிக்க முடியும் அப்படின்னா, இது ஸ்டேட் ஆஃப் மேட்டர் அப்படின்னு வந்து கெமிஸ்ட்ரியில் ஒரு டாபிக் படிப்போம். ஸோ ஸ்டேட் ஆஃப் மேட்டர் ஸ்கூல் புக்லையுமே இருக்கும். அதுல என்னன்னா நிறைய சப்ஸ்டன்ஸை பிரிக்கிறதுக்கு நிறைய மெத்தட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல ஒன் ஆஃப் த மெத்தட் வந்து டிஸ்டிலேஷன் இருக்கும். அதுக்கு என்னன்னா எக்ஸாம்பிளுமே ஸ்கூல் புக்ல எதை தான் கொடுத்துருப்பாங்கன்னா, செப்பரேஷன் ஆஃப் ஆல்கால் ஃப்ரம் த வாட்டர். இப்போ ஆல்கால் மிக்சர் இருக்குன்னு வச்சுக்கலாம், அதுல வாட்டரை தனியா பிரிச்சு எடுக்கணும். அதுக்கு யூஸ் பண்ற மெத்தட் தான் என்னன்னா டிஸ்டிலேஷன், தொகுத்தல். சரி, இது வந்து வடிகட்டது கிடையாது, தொகுத்தல். அதுக்கான இது வந்து ஸ்கூல் புக்கோட இதுலயுமே இப்ப இருந்து தான் கொடுத்து வச்சிருப்பாங்க. தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, ஆல்கஹால் மிக்சர் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான். அப்ப ஆல்கஹால் வாட்டர் மிக்சர். அது 2யும் பிரிக்கணும்னா, அந்த மிக்சர் வந்து ஆல்கஹாலையும் வாட்டரையும் தனியா பிரிக்கணும். அதுக்கு யூஸ் பண்ற மெத்தட் தான் வந்து டிஸ்டிலேஷன்ஸ். அதனால என்ன வரும்னா, பி தான் வரும். அடுத்து, which of the following statement about sound is correct அப்படின்னு இருக்கா? ஃபர்ஸ்ட், சவுண்ட் இஸ் நான் மெக்கானிக்கல். அடுத்து, சவுண்ட் ரெக்யர் மீடியம் ஃபார் ப்ரொபகேஷன் இருக்கு. இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஃபர்ஸ்ட்ல சவுண்ட் நான் மெக்கானிக்கல்னா அது தப்பானது. ஏன்னா நம்ம சவுண்டோட கான்செப்ட் வந்துன்னா லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ சவுண்டோட டாபிக் வந்து பிசிக்ஸ்ல இருக்கும், அதை லேர்ன் பண்ணியிருப்போம். அதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த சவுண்டை லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி அலைகளை பத்தி தான் லேர்ன் பண்ணுவோம். அலைகள் 2 வகைப்படும்னு சொல்லுவாங்க. ஒன்று மெக்கானிக்கல், இன்னொன்று எலக்ட்ரோ மேக்னெட்டிக். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்துல வருது. மெக்கானிக்கல்ல தான் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், வாட்டர் வேவ், சவுண்ட் வேவ், சீஸ்மிக் வேவ் இதெல்லாமே வரும். இதுதான் அந்த மெக்கானிக்கல் வேவ் தான் ரெண்டா டிவைட் பண்ணுவோம். ஒன்று லாங்கிடியூனல், இன்னொன்று டிரான்ஸ்வர்ஸ். லாங்கிடியூனல் பார்ட் ஆஃப் தான் எது வரும்னா சவுண்ட் வேவ் வரும். இது எதுக்காக சொல்ல வாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பார்ட் ஆஃப் எதுக்குல இருக்கு? மெக்கானிக்கல். அப்ப என்ன சொல்லணும்? சவுண்ட் வேவ் பார்ட் ஆஃப் என்னன்னா மெக்கானிக்கல். அதனால இது நான் மெக்கானிக்கல் கிடையாது, அது தப்பு. 2வது சவுண்டுக்கு வந்து ப்ரொபகேஷன்ஸ் ஆகணும்னா, அதாவது சவுண்ட் ஒரு இடத்துல இன்னொருத்துக்கு இதாகணும்னா மீடியம் தேவைன்னு கேட்டீங்கன்னா, எஸ் மீடியம் இருக்கிற இடத்துல தான் என்ன ஆகணும்? சவுண்ட் போகும். ஏன்னா இது ஸ்பேஸ்ல போய் கத்தணும்னு வச்சுக்கலாம், கேட்குமா என்ன? கேட்காதுல. அப்ப என்ன நம்ம நம்ம பூமியில இருக்கும்போது அட்மாஸ்பியர்ல இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், சாலிட், லிக்விட், கேஸ் 3 இதுலயும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டமோட மூவ்மெண்டால தான் எது வந்துன்னா ப்ரொபகேட் பண்ணப்படணும். இந்த மீடியம், அதாவது என்ன, இந்த ஆட்டம் என்பது மீடியம். அது வைப்ரேட் ஆகுறதுனால தான் என்னன்னா இந்த சவுண்ட் வேவ்மே என்ன ஆகுது, வைப்ரேட் ஆகும். அதை வச்சு சொல்லும்போது என்ன, இட்ஸ் நீட் மீடியம். மீடியம் இல்லாம என்னன்னா சவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம், ப்ரொபகேஷன்ஸ் நடக்காது. அதனால செகண்ட் வந்து கரெக்டா தான் இருக்கு, ஃபர்ஸ்ட் தப்பா இருக்கு. அதனால 2வது ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்ட் அப்படின்னு வரும். அடுத்து வாங்க. அடுத்து, why do all parts of plant not grow equally? இது லாஜிக்கல். நம்ம பார்த்தோன்னே சொல்லலாம், ஏன் எல்லா பிளான்டோட பார்ட்டும் ஒரே மாதிரி வந்துருன்னா வளர மாட்டுது அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம், ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் லைட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம், எல்லா பாட்டுக்குமே வந்து கிடைக்காது. அதனாலதான் எந்த பாட்டுக்கு லைட் நல்லா கிடைக்குதோ அதுதான் வந்து வச்சுக்கலாம் ஃபாஸ்டா வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ந்து போயிட்டு இருக்கும். இது நம்ம லாஜிக்கா வந்து ஆன்சர் பண்ணக்கூடியதுதான். அடுத்து வாங்க. ஆஃப் ஃபாலோயிங் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் காஸ்ட் பை த வைரஸ் அப்படின்னு இருக்காங்க. இப்ப என்னன்னா இது வந்து டிசீஸ் சம்பந்தப்பட்ட டாபிக் இருக்கும். பயாலஜில டிசீஸ் சம்பந்தப்பட்ட டாபிக்ல நம்ம என்ன லேர்ன் பண்ணிருப்போம், நம்ம ஹியூமனுக்கு வந்து வைரஸால ஏற்படும் நோய்கள் என்னென்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் வந்து கொடுத்துருப்பேன். அதுல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது எல்லாமே இம்பார்ட்டன்ட் இதுதான். எல்லா இதுமே எதனால ஆனது அப்படின்னா வைரஸால ஆகக்கூடிய நோய்கள் தான். அதெல்லாம் நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். இது பார்க்காட்டாலும் உங்களால என்ன சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படின்னு சொன்னாவே என்ன அப்படின்னா எது வரும்? HIV தான் வரும். இதெல்லாம் பாருங்களேன், ரொம்ப பேசிக்கா கேட்டிருக்காங்க, ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். இதெல்லாம் என்ன பண்ணிடாதீங்க, தப்பே பண்ணிடாதீங்க. அடுத்து வாங்க. வாட் ஹேப்பன் டு சாலிட் ஃபுட் ஆஃப்டர் இட் இஸ் ஈட்டன் இன் த டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு இருக்கா? நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாலிட் ஃபுட் என்ன ஆகும்? டைஜஷன் நோக்கி போகும். டைஜஷன்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும்னா அசிமிலேஷன் நடக்கும். அசிமிலேஷனுக்கு அப்புறம் தான் எக்ஸ்கிரியேஷன் நடக்கும். அதனால அடுத்த இது நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் எதுனா டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் டைஜஷன் தான் வந்துன்னா, அதாவது சைக்கிள் மாதிரி நடக்கும்ல, அதை வச்சு கேட்டிருக்காங்க. அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா ஹியூமனோட பிசியாலஜி டாபிக் இருக்கும், மனித உடலியல் டாபிக் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஹியூமனோட பிசியாலஜி டாபிக். அதுல இம்பார்ட்டன்ட் நிறைய இருக்கும். அதுல டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. இப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது இதுல சயின்ஸ்லயும் கரண்ட் அஃபேர்லையும் எந்த பேட்டர்ன், அதாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேட்டர்ன் தான்,
அதில் எந்த டாப்பிக்கை ஃபோக்கஸாக கேட்குறாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு பேசிக் ஐடியா மட்டும்தான். இதை வச்சு என்ன பண்ணால் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, எந்தெந்த டாபிக்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும் அது எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்கும், இல்லை ரிவிஷன் பண்ணாமல் இருக்குன்னா அதை என்ன பண்ணுங்கன்னா ரிவிஷன் பண்ணுங்க. ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்கும், ஏதாவது ரிவிஷன் பண்ணுறதை விட்டுருக்குன்னா அதை பார்த்து என்ன பண்ணுங்கன்னா ப்ராப்பராக வந்து ரிவிஷன் பண்ணுங்க. அடுத்து வாங்க. ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் இஸ் குட். வாட் வில் பி த அவுட்கம் டியூரிங் பிரெக்னன்சி? ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா பிரெக்னன்சி என்ன ஹெல்த்தியான சைல்டு தான் வந்து born ஆகும். இதுதான் வந்து லாஜிக். இப்படிதான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. டெக்னிக் சேனல் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அதனால வந்து சொல்றேன். தெரிஞ்சுக்கேன், கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப டெப்த் போல பேசிக்காக தான் இருக்கு. பட் சில ஸ்டூடெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் வந்து கொஸ்டினோட வந்து வேரியேஷன் இருக்கு. சில ஷிஃப்ட்ல வந்து ஈஸியாக கேட்குறாங்க, சில ஷிஃப்ட்ல மீடியமா இருக்கு, சில ஷிஃப்ட்ல ரொம்ப டஃபா இருக்கு, ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் சால்வ் பண்ற மாதிரிலாம் இருக்குன்னு சொன்னாங்க. பட் என்னன்னா நம்மளால வந்து எப்படி இந்த மாதிரி உங்க ஷிஃப்ட்ல வரும்னு சொல்ல முடியாது. எப்படி வருதோ அதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக கேட்டாலும் சரி, டஃபா கேட்டாலும் சரி, இதை கிராக் பண்ற அளவுக்கு நம்ம பண்ணணும்னா ப்ரிப்பேர்டா இருக்கணும். இப்போ என்ன அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம ரிவிஷன் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் வந்து பர்டிகுலரா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மட்டும் என்னன்னா கொஞ்சம் டெப்தா பாருங்க. இதுக்கு வேணா இதை மூலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு 40 to 50 வீடியோஸ் கிட்ட போட்டிருக்கேன். நல்லாவே என்னன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் ரிவிஷனுக்கு நல்லாவே பர்ஃபெக்டா இருக்கும். அதுக்காக சொல்றேன். தேர்ட் ஷிஃப்ட்ல கேட்டதை வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் நைஸ் டே.